பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிற வேத வசனத்தின் தலைப்பு 7 சபைகள். இந்த நாட்கள் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையினுடைய தலைப்பு 7 சபைகள். வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவானுக்கு தரிசனத்துல வெளிப்படுத்தின அந்த 7 சபைகளை பத்தி இந்த நாட்கள் நாம பார்ப்போம். 7 சபைகளை பத்தி பார்க்க முடியுமான்னா தெரியல. ஆனா எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவர் நம்மளை வழி நடத்துறாரோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் கொடுக்கிறேன். அதுக்கப்புறம் கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் பார்ட் 2 என்று சொல்லி இந்த 7 சபைகளை குறித்து நாம் பார்ப்போம். முதலாவது சபை எபேசு சபை என்கிறதான ஒரு சபையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த சபையில வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவானுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார். அந்த சபைகளை பத்தி தரிசனம் கொடுக்கிறார். அதுல எப்படின்னா வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். எல்லாமே ஓகேதான். அப்போஸ்தலர்னு பொய் சொல்லிட்டு இருக்கிறவங்கள நீ அவங்க அப்போஸ்தலர் இல்லைன்னு சொல்லி நீ கண்டறிஞ்சிருக்கிற. உன் பொறுமை நான் அறிஞ்சிருக்கிறேன். நீ பொல்லாதவர்கள், தேவனுக்கு பிரியமில்லாத பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருந்த காரியங்கள், இது எல்லாத்தையும் நான் பார்க்கிறேன். உன்னுடைய கிரியைகள் எல்லாத்தையும் நான் பார்க்கிறேன். அதுல 4வது வசனத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் எபேசு சபைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆனாலும் நீ எல்லாம் சரிதான், உன் பொறுமை, உன் பிரயாசம், உன் கிரிய, நீ தேவனுக்கு பிரியமில்லாமல் ஊழியம் செய்கிறவர்களை கண்டுபிடித்து நீ எச்சரித்தது எல்லாமே ஓகேதான். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று சொல்லி உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இந்த நாட்கள்ல எல்லா காரியங்கள்லயும் நான் நல்லா இருக்கிறேன், நான் பரிசுத்தமா இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன்னிட்ட ஒரு குறை இருக்கு. அங்க ஏசப்பாட்ட ஒரு ஐஸ்வர்யவான் கேட்கிறான், நான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்றதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அங்க ஏசப்பா சொல்றாரு, கட்டளைகள் கற்பனைகள் எல்லாவற்றையும் நீ கை கொள்ளு அப்படின்னு சொல்லும் போது அந்த ஐஸ்வர்யவான் சொல்லுகிறான், நான் சிறு வயதுல இருந்து எல்லாவற்றையும் நான் கை கொண்டுட்டு வர்றேன் ஆண்டவரேன்னு சொல்லி சொல்லும் பொழுது ஆண்டவர் அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்று சொல்லுகிறார். உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு அப்படின்னு சொல்லுகிறார். அந்த குறை என்னன்னா, உன்னுடைய ஐஸ்வர்யத்தை விட்டு தரித்திரர்களுக்கு கொடு, அப்பொழுது உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். இங்க எபேசு சபையின் தூதனுக்கும் அதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ ஆதியில் இருந்து அன்பை விட்டு விட்டா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது வசனம், ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் நம்ம யூடியூப்பா இருக்கலாம், சபைகளா இருக்கலாம், எங்க பார்த்தாலுமே கிருபையின் உபதேசம், அன்பின் உபதேசம் எல்லாம் வேண்டும். நான் இன்னைக்கு சொல்லுவேன், ஒரு நாள் நம்ம கஞ்சி குடிக்கிறோம்னா மறுநாள் நமக்கு பிரியாணி சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். ஒரு நாள் நம்ம சாதாரணமான சாப்பாடு சாப்பிட்டுட்டு இன்னொரு நாள் நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிடும் நமக்கு இன்பமாக தான் இருக்கும். அதே போலதான் கர்த்தருடைய வார்த்தைகள். எப்பொழுது பார்த்தாலுமே ஆசீர்வாதம், அன்பு, இரக்கம், கிருபை, ஐஸ்வர்யம் இதை குறித்தே தான் எங்க பார்த்தாலும் மெசேஜ்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாட்களில் சொல்லுகிறார், உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நான் சொல்லுகிறத நீ கேளு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ எந்த நிலைமையில விழுந்த, நீ எதை கண்டு மயக்கம் அடைஞ்ச, நீ நல்லா தானே உபதேசம் பண்ணிக்கிட்டு இருந்த, நீ நல்லா தானே என்னுடைய பாதையில நடந்து வந்துகிட்டு இருந்த. சில ஊழியர்கள், சில விசுவாசிகள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா அடி மட்டத்துல இருப்பாங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியத்துல வந்திருப்பாங்க. ஒரு நேரங்கள்ல கர்த்தர் அவர்கள் என்ன செய்கிறார் அப்படின்னா, கஷ்டப்பட்ட நிலைமையில இருந்து கொஞ்சம் உயர்த்துகிறார். அவர்களுக்கு என்ன நிலைமை ஆகிவிடுகிறது? அதுக்கு பிறகு என்னன்னா, என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட பொருள் இருக்கு, என்கிட்ட எல்லாமே இருக்கு,
நான் யாரை பார்க்கணுங்கிற ஒரு சூழ்நிலைகள் வந்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாட்களில் நம்மளுக்கு ஒரு வேளை சாப்பாடு இல்லாத நேரத்துல நம்ம ஊழியத்துக்கு வந்திருப்போம். அந்த நேரங்களில் நம்ம எந்த அளவுக்கு தேவனிடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம், எந்த அளவுக்கு ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம், எந்த அளவுக்கு வேத வாசிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம், எந்த அளவுக்கு உபவாசிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு அவ்வளவு தூரம் நம்ம பயந்து நடத்திருப்போம். இப்ப என்னன்னா, முதிர்ந்த கிறிஸ்தவர்கள் ஆகிவிட்டோம். எல்லாமே தெரிஞ்சு போச்சு. பைபிளை கரைச்சு குடிச்சாச்சு. இனி யாருக்கு நம்ம பயப்படணும்? ஏன்னா எல்லாமே நமக்கு தெரிஞ்சு போச்சே. அப்படிங்கிற ஒரு நிர்விசாரம், உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஆதியில் செய்த கிரியைகளை இப்பொழுது செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதியில் என்ன கிரியை செய்தாய்? ஆதியில் என்ன கிரியை? ரட்சிக்கப்பட்ட புதுசுல, ஊழியத்துக்கு தேவன் அழைத்த புதுசுல என்ன கிரியைகள் செய்து கொண்டிருந்தோம்? அதை இப்பொழுது செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இப்பொழுது எல்லாம் மழுங்கி போய்விட்டது. உன்னுடைய விளக்கு தண்டி எரிய வேண்டும் என்றால் நீ ஆதில் இருந்த கிரியை செய். இப்பொழுது நீ நீ நினைக்கிறாய், என்னிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், நான் பரிசுத்த ஆவியில் நிரம்பி வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று நிறைய பேர் நினைக்கலாம். நிறைய பேர் நான் கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருக்காக நான் பக்தி வைராக்கியமா இருக்கிறேன் என்று சிலர் எண்ணலாம். ஆனாலும் கர்த்தர் இந்த நாட்களில் சொல்லுகிறார், உன்னிடத்தில் எரிகிறது என்னுடைய விளக்கு அல்ல, என்னுடைய பிரகாசம் அல்ல. நீ எப்பொழுது உன்னுடைய ஆதி நிலைமையில நீ விழுந்து விட்டாயோ அப்பொழுதே நீ என்ன செஞ்சிட்டாய்னா பிசாசுக்கு கொஞ்சம் ஒப்பு கொடுத்து விட்டாய். நீ மனம் திரும்பி ஆதில் செய்த கிரியைகளை செய்வாய் என்றால் அந்த விளக்கு தண்டை நான் மறுபடியுமாக எரிய வைப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன நிலைமையில் நீ என்ன நிலைமையில விழுந்தா என்பதை சிந்தித்து மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவது சபை சிமிர்னா சபை. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது 8வது வசனம். ஸ்தோத்திரம். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதரென்று சொல்லியும் யூதரா இராமல் சாத்தானுடைய கூட்டமா இருக்கிறவர்கள் செய்யும் தூசணத்தையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்றாரு. எதுக்கு சொல்றாரு? சிமிர்னா சபைக்கு சொல்றாரு. 2வது சபையின் தூதனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சபையில அவர்கள் எல்லாருமே பகுத்தறிந்து அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இன்னைக்கு நாட்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்திய சுவிசேஷத்தை சத்தியமாய் போதிக்கிறவர்களுக்கு பாடுகள் உண்டு. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் கொடுத்த கர்த்தரிலிருந்து வருகிற வார்த்தை எப்பொழுதுமே ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்துகிற வார்த்தையா இருக்கும். ஐஸ்வர்யத்தை அள்ளி தட்டுற வார்த்தையா இருக்காது. ஆறுதலான வார்த்தைகள் வரும். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது அப்படியெல்லாம் என்று சொல்லி ஆண்டவர் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். இல்ல பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் ஒரு வேதனையில இருப்பான், ஒரு கஷ்டத்துல இருப்பான், ஒரு துயரத்துல இருப்பான். அப்ப அவனுக்கு ஆறுதலான வார்த்தைகளை ஏசப்பா என்ன செய்வாங்க? ஊழியக்காரர்கள் மூலமாய் கொடுப்பாங்க. ஆனாலும் இந்த நாட்கள் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஒரு ஊழியக்காரனை கொண்டு சபையில இருக்கலாம், பொதுக்கூட்டங்களிலா இருக்கலாம், எங்க கர்த்தர் பேசினாலும் அவன் பக்தி விருத்தி அடைவதற்காக தான் கர்த்தர் பேச செய்வார். நீ ஐஸ்வர்யத்தை அள்ளி தட்டுறதுக்காக ஆண்டவர் எங்கேயுமே பேச சொல்ல மாட்டார். இங்க சிமிர்னா சபையில என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு விரோதமாய், சிமிர்னா சபையின் விரோதமாய் தூசணமான காரியங்களை சொல்லுகிறார்கள். ஆனாலும் அங்கே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நீ 10ஆம் வசனம், நீ பட போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. சிமிர்னா சபை தூதனுக்கு வார்த்தை வருகிறது, நீ பாடுகளை உனக்கு ஒப்பு கொடுப்பார்கள், நீ பாடுகள் படுவாய். ஏனென்றால் சத்தியத்தில் நிலைத்து நிற்கிறாய். நீ பாடுகள் படுவாய், உனக்கு துன்பங்கள் வரும், உனக்கு பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் வரும். ஆனாலும் நீ பயப்படாத. சிமிர்னா சபைக்கு சொல்லப்பட்டிருக்கு, நீ பயப்படாத, முடிவு பரியந்த நீ உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் இதை குறித்து போதனை செய்கிறவர்களுக்கு எந்த துன்பமும் எந்த போராட்டங்களும் இருக்காது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை கடிந்து கொள்ளுகிற இடத்துல அநேக அவமானங்கள் வரும், அநேக நிந்தைகள் வரும், பாடுகள் வரும், உமிழ்ந்து துப்பக்கூடிய சூழ்நிலைகள் வரும். எல்லாத்தையும் குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், சிமிர்னா சபையே, எதை குறித்து பயப்படாதே,
நீ முடிவு பறந்து நீ உண்மையா இருந்தா உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை தருவேன். மனிதர்களை பிரியப்படுத்த, மனிதர்கள் அநேகமா காணிக்க கொடுக்கணும், மனிதர்களுக்கு ரொம்ப உயர்வா பேசணும், மனிதர்களுக்கு முன்பாக தன்னை கனப்படுத்துகிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நிலைமையில் நீ எங்க இருந்து விழுந்த, நீ மறுபடியும் ஆராய்ஞ்சு பாரு. அந்த நிலைமையிலிருந்து நீ என்ன நிலைமையில விழுந்தாயோ அப்ப நீ மனம் திரும்பு. நீ பழைய மாதிரிக்கு நீ ஆதியில எப்படி என்கிட்ட அன்பா இருந்தியோ அந்த நிலைமைக்கு வா என்று சொல்லுகிறார். சிமிர்னா சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ பட போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாத. சாத்தான் காவல்ல போடுவான், 10 நாள் காவல்ல போடுவான். ஆனா நீ முடிவு பறிந்து உண்மையா இருந்துச்சின்னா உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறாரு. அப்போ அங்க எபேசு சபை என்ன செஞ்சிருக்குன்னா ஆதில இருந்து அன்பை விட்டுருச்சு. சிமிர்னா சபை என்னன்னா பக்தி வைராக்கியமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிரங்கமாய் கொடுத்து கொண்டு இருந்தது. ஆனால் அந்த இடத்துல சாத்தானுக்கு அதுல போட்டிருக்கு, சாத்தானுடைய கூட்டமா இருக்கிறவர்கள் தூசணத்தை அறிந்திருக்கிறேன். இந்த நாட்கள்ல சாத்தானுக்கு ஆராதனை செய்கிற கூட்டங்களை சிமிர்னா சபையை போன்ற ஊழியக்காரர்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது அவர்கள் தூசிக்கிறார்கள். அந்த தூசணத்தையும் கர்த்தர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதனாலதான் கர்த்தர் சொல்கிறார், நீ பட போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே என்று சொல்லி சபைக்கு தேவன் ஆறுதல் சொல்லுகிறார். அடுத்த சபை பெர்கமு சபை. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்கிறாராவது. இதுல அந்த வார்த்தை பாருங்க, இருபுறம் கருக்குள்ளவ பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. அந்த சென்டென்ஸாவே எவ்வளவு பயங்கரமா இருக்கு. ஆனா அவங்களுடைய கிரியைகள் எப்படி இருக்கு தெரியுமா? உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனமா இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மை உள்ள சாட்சியான அந்திபா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றி விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வசனத்துல வாசிச்சு நீங்க அதை மென்ஷன் பண்ணீங்க. எல்லாம் விளாவரியா சொல்லும்போது டைம் ஆயிரும். அதுல இந்த காரியத்தை நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் நீங்க வாசிங்க. இதெல்லாத்தையும் நான் அறிஞ்சிருக்கிறேன் பெர்கமு சபையே. ஆகிலும் அடுத்த வசனம், ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் பேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கலான்னு சொல்லி உபதேசிக்கிற ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். புரியுதா? பவுல் சொல்லிட்டாரு, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கலாம் அப்படின்னு சொல்லி போதிக்கிறவர்கள். அதே மாதிரி நிறைய ஊழியக்காரர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆண்டவர் ஆடையெல்லாம் பாக்குறது கிடையாது. புரியுதா? ஆடைகள்லாம் பாக்குறது கிடையாது, நம்ம உள்ளத்தை தான் ஆண்டவர் பாக்குறாரு. நம்ம ஆடை எப்படி போட்டுட்டு போனாலும் நம்மளை பார்க்கிறவன் கண் தெளிவில்லாம இருக்கிறான், அதனாலதான் அவன் இச்சை போராடுகிறது என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கும் பேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் சிலர் உன்னிடத்தில் உண்டு. விக்கிரக ஆராதனை, விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கலாம் என்று போதிக்கிற கள்ள ஓநாய் கூட்டங்கள் இந்த நாட்கள் நிறைய எழும்பி இருக்கிறது. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது புசிக்க கூடாது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆமா, ஏசப்பாவே சொல்றாரு, விக்கிரகங்களை போ என்று அருவருக்க சொல்லி இருக்கிறாரு, விக்கிரகங்களுக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லி இருக்கிறாரு. அது எப்படி பவுல் சொல்லியிருக்கிறாரு. அதே பவுல் தான் சொல்லியிருக்கிறாரு. பவுல் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஒருவனுக்கு இடர்கள் உண்டாக்கினா நம்ம அதை புசிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. புசிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு புசிக்கலாம், புசிக்க கூடாது. அருமை தேவ ஜனங்களை, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், விக்கிரகங்களுக்கு விலகி ஓடுங்கள் என்று சொன்ன கர்த்தர் எப்படி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்க சொல்லுவார்? இங்க அததான் இந்த போதனை அங்க நடக்குது. இந்த நாளுக்கு அநேக சபைகள் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கலாம் என்று போதனை செய்கிற போதனையாளர்கள் அதே மாதிரி விபச்சாரம், வேசித்தனம் செய்கிறதுக்கு ஏதுவான இடரல். நான் இன்னைக்கு சொல்லுவேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, வேசித்தனம் பண்றதுன்னா தன்னுடைய ஆடையை ஒழுங்காக போடாதபடிக்கு ஆபாசமான ஆடைகளை போட்டு அடுத்தவர்களுக்கு இச்சையை தூண்டி விபச்சாரம் செய்ய தூண்டுகிறவர்கள் விபச்சாரம், வேசித்தனம் செய்கிற பீலேயாமுடைய போதகர்கள்.
என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதவசனத்துல. அதனால நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க அநேக மெசேஜ்கள் கேட்கலாம், எதை வேணாலும் நீங்க கேட்கலாம். ஆனாலும் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற பெர்கமு சபையின் தூதனுக்கு எழுதப்பட்டிருக்கிறது, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட போஜனத்தை புசிக்காதீர்கள், வேசித்தனம் பண்ணாதிருங்கள். அப்படிப்பட்டவர்கள் உன்னுடைய கூட்டத்தில் இருக்கிறார்கள். கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள் அப்படிப்பட்ட கூட்டங்கள் எனக்கு எழும்பி இருக்கிறது. ஆடைகள் ஜீன்ஸ் போடலாம், டிஷர்ட் போடலாம், எப்படி வேணாலும் ஆடை அலங்காரங்கள் பண்ணலாம், அது தனக்கு இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. யாரு சொன்னது? உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் கிரயத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள், தேவனுக்கு அடிமைகளாகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதவசனத்துல. உன்னுடைய சரீரத்தை அலங்காரம் பண்றதுக்கு யார்கிட்ட கேட்கிற? கர்த்தர்கிட்ட கேட்கணும். உன் இஷ்டத்துக்கு நீ செய்ய முடியாது, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். இப்ப எல்லாம் ரொம்ப கடிந்து கொண்டு மெசேஜ் வந்தா யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. ஆசீர்வாதத்தை தட்டுனாதான் பிடிக்குது. ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போங்க. ஒரு கூட்டம் ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி இயேசு கிறிஸ்து இருக்கும்போது போச்சுது. எப்ப கடினமான உபதேசம் புறப்பட்டுச்சோ அப்ப வெளியே போயிட்டாங்க. இந்த நாட்கள் நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன் எச்சரிப்பாக, ஆசீர்வாதத்துக்கு பின்னாக போய்கொண்டிருக்கிறவர்கள் ஒரு நாள் கர்த்தரை மறுதளித்து விடுவார்கள் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே அநேகர் இயேசுவை தேடி பின்பற்றி போனார்கள். அற்புத அடையாளங்களுக்காக எல்லாருமே ஆண்டவரை மறுதளிச்சார்கள். இங்கேயும் கர்த்தருடைய பிள்ளைகளை ரொம்ப கவனமாக இருந்து மனம் திரும்புங்கள். அதுல 16வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 16, நீ மனம் திரும்பு, நான் சீக்கிரமா உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவரோட யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, வாயின் பட்டயத்தால் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லுகிறார். அங்க இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கரங்களில் ஏந்தி உடையகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ மனம் திரும்பு. வேசித்தனம் பண்ணக்கூடிய இடரலை நீ மக்களுக்குள்ள உண்டாக்காத. அதே போல விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கலாம் என்று உபதேசிக்காத. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் என் வாயின் பட்டயத்தால் உங்களோட யுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். 3 சபையை பத்தி பார்த்திருக்கிறோம். எபேசு, சிமிர்னா, பெர்கமு, இந்த 3 சபைகளை பத்தி பார்த்திருக்கிறோம். இதுல சிமிர்னா சபைங்கிறது தேவனுக்காக பக்தி வைராக்கியமாக இருந்த சபை, அது பாடுகள் அனுபவிக்கிற சபை, அது தேவனுக்காக துன்பத்தை அனுபவித்த சபை. அந்த சபை என்ன செஞ்சதுன்னா ஜீவ கிரீடத்தை பெறும்படியான இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தது. இந்த நாட்களில் ஜீவ கிரீடத்தை பெறும்படியாக நித்தியத்தை நோக்கி போய் ஓடும்படியான சபை, எத்தனை சபை ஓடிக்கொண்டிருக்கிறது? கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை நாடி தேடுங்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இந்த நாளத்தில் நித்திய ஜீவனுக்கு உள்ள அங்க சுதந்திரிக்க போகிற இலக்கை நோக்கி எத்தனை கிறிஸ்தவர்கள், எத்தனை ஊழியக்காரர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? உண்மையிலே சொல்றேன், பழைய பாடல்கள் எல்லாம் எப்படி வந்துச்சு தெரியுமா? நித்தியத்தை குறித்ததான பாடல்களா இருந்துச்சு. யூடியூப்ல பாருங்க, பரலோக ராஜ்யத்துக்குரிய பாடல்களை பாருங்க. பரலோகமே என் சொந்தமே, நான் என்று காண்பேன், என் இன்ப இயேசு ராஜாவனை என்று காண்பேன், உலக இன்பம் எல்லாம் மாயேன் பாடி இருக்கிறாங்க. இந்த நாட்கள் எப்படி பாட்டு வருது? அசல் சினிமா பாடல்களை கேட்டு அப்படியே டப்பிங் பண்ணி கிறிஸ்தவ பாடல்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். கள்ள ஓநாய் கூட்டங்கள் கிறிஸ்தவ ஜனங்களை வஞ்சித்து பாதாள குழியில கொண்டு தள்ளுறதுக்காக இப்படிப்பட்ட விஷ கிருமிகள் எழும்பி இருக்கிறார்கள். கவனமாக இருந்து மனம் திரும்பாத பட்சத்தில் என் வாயின் பட்டயத்தால் அவரோடு யுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கவனமா இருந்து கொள்ளுங்க. எல்லா பாடல்களையும் கேட்காதீங்க, எல்லா மெசேஜும் கேட்காதீங்க. கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை எது என்பதை கவனித்து கேளுங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கு அடுத்த தியாத்திரா சபை. தியாத்திரா வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். அந்த சபையில இதே அருவருப்புகள் இருந்திருக்கு. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கலாம், எல்லாத்தையும் உபதேசிச்சிருக்கிறாங்க. தியாத்திரா சபை அதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆகில உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அதுக்கு முன்னாடி உன் கிரியைகளும், உன் அன்பையும், உன் ஊழியத்தையும், உன் விசுவாசத்தையும், உன் பொறுமையும், நீ முன்பு செய்த கிரியைகளும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமா இருக்கிறதே அறிந்திருக்கிறேன் என்று எல்லாம் சொல்றாரு ஆண்டவர். சொல்லிக்கிட்டு சொல்றாரு, ஆகிலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. என்ன குறைன்னு பாத்துருவோமா? தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கும் அவளுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனங்கள் நீங்க வாசிங்க. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தை நீங்க முழுவதும் வாசிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு சபையின் தூதனுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதுல கர்த்தர் சொல்கிறார், ஏசபேல்
ஏசபேல் என்ன தீர்க்கதரிசி, வேசித்தனம். ஏசபேல் எப்படி, அவளை பத்தி நீங்க படிச்சிருக்கிறீங்களா? ஏசபேலை பத்தி பழைய ஏற்பாட்டுல படிச்சிருக்கிறீங்களா? அவ எப்படி இருந்தா? கண்ணுக்கு மையிட்டு தன்னை சிங்காரித்து கொண்டு, அப்படிதான் வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்கள் கண்ணுக்கு மையிட்டு தன்னை சிங்காரித்து கொண்டு மற்றவனுக்கு இடரலை உண்டாக்கி மற்றவன் வேசித்தனம் செய்யும்படியான அசுத்த ஆவியினுடைய கிரியைகளை கொண்ட பொல்லாத விபச்சார ஊழியக்காரர்கள் இன்னைக்கு எழும்பி இருக்கிறார்கள். ஏசபேலின் ஆவிகள், இதெல்லாம் ஏசபேலின் ஆவிகள். அவர்கள் வேசித்தனம் பண்ணலாம், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகள் எல்லாம் புசிக்கலாம் என்று போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு வேசித்தனம் பண்றவர்களுக்கு இடம் கொடுக்கிறீங்களா? விக்கிரக ஆராதனை செய்யலாம் என்று, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கலாம் என்று சொல்லுகிறவர்களுக்கு இடம் கொடுக்கிறீர்களா? இந்த நாட்களில் அநேக சபைகள் பெந்தே கோஸ்தே என்று சொல்லுகிற சபைகள் விக்கிரக ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. மனிதர்களை வைத்து, ஊழியக்காரர்களை வைத்து விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் இதை குறித்து ஒரு நாள் கர்த்தர் வார்த்தை கொடுக்க வைப்பார். விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் மனிதர்களை வைத்து. மற்ற இடங்கள் எல்லாம் சிலை வழிபாடுகள் நடக்கிறது, இங்கே மனிதர்களை வைத்து விக்கிரக ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தேவன் அருவருக்கக்கூடிய காரியங்கள், இதெல்லாம் விட்டு விலக வேண்டும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, அவள் மனம் திரும்பும்படி அவளுக்கு தவணை கொடுத்தேன், அநேக தரம் அநேக ஊழியர்களை கொண்டு எச்சரித்தேன், அவளுக்கோ கேட்க மனதில்லை, விருப்பமில்லை, மனம் திரும்ப விருப்பமில்லை. இதெல்லாம் கேஷுவலுங்க. அந்தந்த ஜெனரேஷன் வர 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 நம்மளே மாத்திக்கணுங்க அப்படின்னு சொல்ற கூட்டங்கள் ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அந்தந்த ஜெனரேஷனுக்கு மாறுறதுக்காக நம்மளை தேவன் அழைக்கவில்லை. பைபிள் என்ன சொல்லுகிறது? ஸ்திரீகளுடைய உடையை புருஷர்கள் அணியக்கூடாது, புருஷர்களுடைய உடையை ஸ்திரீகள் அணியக்கூடாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த நாட்கள் யாரு கீழ்ப்படுகிறா? ஜீன்ஸ், டிஷர்ட், ஆபாசமான அருவருப்பான உடைகளை உடுத்திக்கொண்டு பொது வழிகளில் செல்கிறது, ஊழியக்காரிகள் மேடைகள் ஏறுகிறது. இதெல்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா? இதெல்லாம் தியாத்திரா சபை, பெர்கமு சபையில் காணப்பட்ட அருவருப்பான காரியங்கள் இந்த நாட்களில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இந்த உலக வட்டாரத்தில் இந்த கடைசி நாட்களில் ஊழியர்களுக்கு முன்பாக இது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது என்று வேதவசனம் சொல்கிறது. அந்த தியாத்திரா சபையை பத்தி நீங்க முழுசும் வாசிங்க, நிறைய வசனங்கள் இருக்கிறது. அதை நீங்க பைபிளை ஓபன் பண்ணி நீங்க அதை படிச்சு பாருங்க, ஓகேவா? அதுல கர்த்தர் சொல்லுகிறார், அவளுக்கு கொடுக்கக்கூடிய ஆக்கினை தீர்ப்பையும் கர்த்தர் அதுல சொல்லியிருக்கிறார். அதுல என்ன போட்டிருக்குன்னா, அந்த தியாத்திரா சபையில ஆண்டவர் மனம் திரும்ப சொல்றாரு, இல்லைன்னா உன்னை கட்டில் கிடையாக்கி போட்டுருவேன்னு சொல்றாரு. வெளிப்படுத்தல் 2:22 இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளோட விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை மனம் திரும்பாவிட்டால் அவர்களை மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு அநேகர், நான் இன்னைக்கு சொல்லுவேன், ஒரு பரலோக ராஜ்யத்துக்குரிய ஒரு பாடல் நீங்க எழுதி செக் பண்ணி பாருங்களேன். ஒரு பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், இந்த பூமியில நமக்கு எதுவுமே வேண்டாம், நமக்கு பரலோகம் தான் வேணும் இப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாடல் கொடுத்த ஒரு பாடல் எழுதி போடுங்க, ஈகக்கா வைக்காது. ஆனால் இந்த நாட்களில் பாடல் எழுதுகிறார்கள், தன்னுடைய சுயம், தன்னுடைய வாழ்க்கை வரலாறுகளை வச்சு பாடல் எழுதுகிறார்கள். பரலோக தரிசனத்தை குறித்து பாடல் இல்ல, தன்னுடைய வாழ்க்கை இதை வச்சு பாடல்கள் எழுதுகிறார்கள். இதெல்லாமே பின்னாடி ஆவியானவர் கிடையாது, பின்னாடி பிசாசானவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். இதற்கு கை தட்டுறதுக்கு ஒரு கூட்டம், வாழ்த்துதல் சொல்றதுக்கு அநேக கூட்டங்கள். இதெல்லாம் தேவன் அருவருக்கிற காரியம் என்று வேதவசனம் சொல்கிறது. மற்றவர்களுக்கு இடர்களை உண்டாக்குகிற காரியங்கள் உன்னிடத்தில் இருக்கக்கூடாது. இதே தியாத்திரா சபை, இதே பெர்கமு சபை பத்தி எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்துல இருக்குது, நீங்க போய் படிச்சு பாருங்க. எசேக்கியேல் 8:12 இருக்குது. அங்கே புகை போட்டார்கள், சபைக்குள்ள புகை போட்டார்கள், சிவர்களிலே சித்திரம் தீர்த்து சிலை வழிபாடுகள் செய்தார்கள். இதெல்லாம் தேவன் பார்க்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே யார் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறாருங்கிற தெளிவு உங்களுக்கு வேண்டும். வர்றவன் போறவெல்லாம் போதிக்கிற போதங்களை கேட்காதிருங்கள், அது உங்களை பிசாசின் வழிக்குள் உங்களை கொண்டு போய்விடும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். இதோட இனி 3 சபைகளை பத்தி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதை பார்ட் 2ல நான் போடுகிறேன், சரியா? இது பார்ட் 2ல நான் இதை போடுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய ஆண்டவர் சீக்கிரமா வரப்போகிறார். அதற்காக ஒரு வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார். இந்த நாட்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறாருங்கிற அடையாளம் என்ன அப்படின்னா, வெளிநாடுகளிலே, ஏன் இந்தியாவில கூட அநேக இடங்களில் அந்த சிப்புங்கிறத வந்துருச்சு பாத்துக்கோங்க.
அந்த சிப்புங்கிறது வந்துருச்சு. அந்த சிப்பை வெளியில விடாம இருக்கிறாங்க. சிப்புனா 666வது முத்திரை. இதை வெளியில விடாம இருக்கிறாங்க. ஏன் வெளியில விடாம இருக்கிறாங்க அப்படின்னா, நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாய் பழக்கி வைத்து கொண்டு இருக்கிறார்கள். சடனா நம்ம ஒரு காரியத்தை சொன்னா நம்ம செய்ய மாட்டோங்கிறது பிசாசுக்கு தெரியும். பிசாசு ஞானம் இந்த நாட்கள்ல பிசாசு என்ன செய்யறோம் அப்படி தெரியுமா? கொஞ்சம் தான் நாள், அவனுக்கு இன்னும் சொற்ப நாட்கள் தான் இருக்குது என்று சொல்லி தீவிரமாய் வேலை செய்து கொண்டிருக்கிறான். தீவிரமாய் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்குரிய காரியங்கள் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். அந்த இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில அவர் இறங்கக்கூடிய எல்லா காரியங்களும் எல்லாமே ஏ டு இசட் ரெடி ஆகி கொண்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவ விசுவாசிகள் ஊழியக்காரர்களுக்கு மத்தியில ஆயத்தம் இல்லை. ஏன் ஆயத்தம் இல்லை என்று சொன்னால், ஐயோ நான் இடம் வாங்கி போட்டிருக்கிறேனே, நான் ஒரு வீடை கட்டி அதுல கொஞ்ச நாள் ஒரு 2-3 வருஷம் நான் வாழ்ந்த போற இயேசு வரட்டும். என் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு பார்த்திருக்கிறேனே, என் பிள்ளைக்கு கல்யாணத்தை கட்டி கொடுத்து ஒரு பேர பிள்ளை பார்த்ததுக்கு அப்புறம் ஏசப்பா வந்துடட்டுமே. அப்படியா? அப்ப இந்த பூமியில தான் நீங்க எல்லாம் இருக்கணும். இயேசு அவர் திட்டம் வைத்திருக்கிற நேரத்தில் அவர் வந்து விடுவார். இந்த ஆசை வைத்திருக்கிறவர்கள் எங்கே போறது? கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு வரப்போகிறார். மிருகத்தின் முத்திரை ரெடியாக இருக்கிறது. எல்லா இடங்களும் வெளிநாடுகள் எல்லாம் பதிக்கப்பட தொடங்கி விட்டது. இயேசு சீக்கிரம் வருகிறார். பாலாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் சொல்லி இருக்கிறார். அந்த தானியேல் சொல்லும் பொழுது பாலாக்குகிற அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் வந்து விட்டது. அந்தி கிறிஸ்து வெளிப்படும் காலம் வந்து விட்டது. அந்தி கிறிஸ்து இங்க வரும்போது நம்ம இங்க இருக்க மாட்டோம். ஏன்னா நம்மள உபத்திரவத்துக்குள்ள தேவன் நம்மளை அனுப்பவே மாட்டாரு. அது நீங்க மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை நம்ம படிச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எதுனா, கர்த்தருடைய பகிரங்க வருகை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டதுக்கு பிறகு கர்த்தருடைய பகிரங்கமான வருகை வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஜனங்களே, அதனால அந்தி கிறிஸ்து வெளிப்படும் காலமா இருக்கிறது. அவன் வெளிப்படுறதுக்குள்ள ஆயத்தங்கள் எல்லாம் நடைபெற்று விட்டது. ஒரே ராத்திரியில எல்லாருக்குமே தெரியும், ஒரே ராத்திரியில 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாத ஆச்சுது தெரியுமா உங்களுக்கு? அதே மாதிரி ஒரே ராத்திரியில அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி வர்றதுக்கும் தாமதம் இல்லை. எப்படி சொல்லுவாங்க, நீங்க இந்த சிப்ப நாளைக்கு எல்லாரும் போய் பதிக்கணும். இந்த சிப்பை பதிக்கலைன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணப்படும். நீங்க வாங்கவோ கொள்ளவோ விற்கவோ முடியாது. அந்த முத்திரையை நீங்க வாங்கி கொள்ளுங்க அப்படி என்று சொல்லி நல்ல விதமாக அவன் என்ன செய்வானா, மக்களுக்குள்ள அந்த சிப்பை போடுவான். சில கிறிஸ்தவர்கள், நான் தயவு செஞ்சு சொல்லுகிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நெற்றியில் பதிப்பார்கள், வலது கை மணிக்கட்டில பதிப்பார்கள். இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் வரும்பொழுது தயவு செய்து வாங்காதிருங்கள். வாங்கினால் நீங்கள் நித்திய ராஜ்யத்துக்குள் போக முடியாது. அது மிருகத்தின் முத்திரை, அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரையா இருக்கிறது. அதை வாங்காதிருங்கள். நீங்கள் பட்டினி கிடந்தாலும் பிரச்சனை இல்லை, கர்த்தர் நம்மளை போஷிப்பார். அந்தி கிறிஸ்து நம்மளை போஷிக்க வேண்டாம். கர்த்தருடைய வருகை பெருந்துமானால் நான் இன்றைக்கும் சொல்வேன், அவனுடைய முத்திரை யாரும் வாங்கி விடாதீர்கள். கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபமா இருக்கு. நம்ம இந்த நாட்கள் யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு பல சபைகள் அந்தி கிறிஸ்துவ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நம்ம யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? அந்தி கிறிஸ்துவா, இயேசுவையா? நாம் இயேசுவை நோக்கி கொண்டிருக்கிறோம். எப்ப வருவீரோ ஆண்டவரே, எப்ப வருவீரோ என்று பக்தர்கள் பாடி இருக்கிறார்கள். எப்ப வருவீரோ என்று பரலோக வானத்தை நோக்கி நாம் அண்ணாந்து பார்ப்போம். இந்த உபத்திரவ காலம் தொடங்குவதற்கு முன்னாடி தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மளை கொண்டு போறதுக்கு வரப்போகிறார். இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா எல்லாருக்கும் தெரியும். இந்த பைத்தியக்காரத்தனமா எல்லாருக்கும் தெரியும். இயேசு 2000 வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இயேசு வரலையேன்னு. இயேசு வரப்போகிறார். 2000 வருஷமாய் கூக்குரல் போட்டுக்கொண்டேதான் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் இருக்கிறோம். ஆனால் உணர்வடையாத ஜனங்கள் நோவா காலத்துல எப்படி இருந்தார்கள்? நோவா காலத்துல பெண் கொடுத்தும் புசித்தும் குடித்தும் இருந்தார்கள். ஜலப்பிரளயம் வாரி கொண்டு போக மட்டும் இருந்தார்கள். உணரவே இல்லை அவங்க கடைசி வரைக்கும். இந்த நாட்கள் அநேகருக்கு உணர்வில்லை. வரம்போ அரட்டு, ஏசுவா ரொம்ப வரட்டு, நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கணும்னு சொன்னா கர்த்தருடைய வருகையில் போக முடியாது. நிலம் வாங்கியிருக்கீங்களா? இருக்கட்டும். பெண்ணுக்கு திருமணமா? இருக்கட்டும். எல்லாம் கர்த்தருக்கு சித்தமா தான் நடத்துவாரு. பிரயாசப்படாதீர்கள். கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக இதெல்லாம் செஞ்சு விடணும்னு பிரயாசப்படாதீங்க. ஆண்டவரே, நீங்க எப்ப வேணாலும் வாங்க, இன்னைக்கு வேணாலும் வாங்க, இந்த நிமிஷம் வேணாலும் வாங்க, உங்க கூட நான் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துறார். இஸ்ரவேலுக்கும் காசாவுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காசா வெற்றி பெறாது. இஸ்ரவேல் பக்கம் அந்த நாடு திரும்பும். இஸ்ரவேலுக்கு தான் காசா சொந்தம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னொரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன். அந்த மசூதி இடிக்கப்பட வேண்டும். அந்த மசூதி இடித்த பிறகுதான் அங்கே தேவாலயம், 3ஆம் தேவாலயம் கட்டப்படும். அந்த மசூதி இன்றைக்கு நிறைய கீறல்கள் விட்டு அது எப்போ எந்த நிமிஷம் வேணாலும் இடிந்து கீழே விழக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது.
பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலில் ஒரு நிலநடுக்கம் வரும், அந்த நிலநடுக்கத்தில் ஒருவேளை அந்த மசூதி இடிந்து விழும், இல்லை என்றால் 3ஆம் உலக யுத்தம் வரப்போகிறது. இஸ்ரவேலுக்கும் காசாவுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப இஸ்ரவேல் தனிமையாக நின்று கொண்டிருக்கிறது. எல்லா நாடுகளும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய கிளம்பி இருக்கிறது. ஆனாலும் இஸ்ரவேல் கூட கர்த்தர் இருப்பார் என்று வேதவசனம் சொல்கிறது. தேவனுடைய ஜனங்களே, இந்த நாட்கள் நாம் கடைசி நிமிஷத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். எப்ப வேணாலும் அந்த மசூதி இடிந்து விழலாம். அங்கே 3ஆம் தேவாலயத்தை கட்டி கொடுக்கிறவே அந்த கிறிஸ்து தான். அந்த கிறிஸ்து யூதர்கள் கட்ட மாட்டார்கள். அந்த கிறிஸ்து நல்லவன் போல் வேஷம் போட்டு அந்த ஆலயத்தை கட்டி கொடுப்பான். நான் இதை ஒரு நாள் விளக்கமாக ஒரு மெசேஜாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். கர்த்தருடைய வருகை பிந்துமா இருந்தால் நிச்சயமாக இந்த காரியத்தை கர்த்தர் உணர்த்துகிறார். இதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று உணர்த்துகிறார். ஒரே ஒரு விஷயத்தை ஆணித்தனமாக சொல்லுகிறார். அந்த கிறிஸ்து வெளிப்படுகிற காலமா இருக்கிறது. விழித்திருங்கள், ஜாக்கிரதையா இருங்கள். உங்கள் தலைகள் எப்பொழுது நிமிர்ந்து பார்க்கட்டும். மணவாளன் வருவார், மணவாளன் கூட நான் போகணும் என்று சொல்லி உங்கள் தலைகள் எப்பொழுது நிமிர்ந்து பார்த்து கொண்டே இருக்கட்டும். எப்ப வேணாலும் அவர் வர ஆயத்தமா இருக்கிறார். அவருடைய வருகை நாம் சொல்லணும். அந்த கிறிஸ்து வரட்டும். அவனை எதிர்பார்க்கல. நம்ம எதிர்பார்க்கிறது கர்த்தரை. ஆனாலும் இதிலே ஞானம் விளங்கும். நம் ஞானமாய் செயல்பட வேண்டும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அந்த கிறிஸ்துடைய முத்திரை யாரும் வாங்கி விடாதீர்கள். ரேஷன் கடைகளிலே இனி பாருங்களேன், கைரேகை நம்ம பதிக்கிறோம். இந்த கைரேகை இனி பதிக்க முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கைரேகை பதிய மாட்டேங்குது. ரேஷன் கடைகள்ல கைரேகை பதிய மாட்டேங்குது. அதனால இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. இன்னொரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். என்ன என்றால், இந்த நாட்கள்ல கர்த்தர் கிளம்பும் போதே எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார். என்ன அப்படின்னா, நம்ம பரிசுத்தமா மாறணும். அப்படித்தானா? நம்ம பரிசுத்தமா இருந்தா தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்போ இந்த பரிசுத்தத்தை கெடுக்கிற காரியங்கள் என்னென்னங்கிறதே இந்த நாட்களில் நாம் முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்போம். இந்த பரிசுத்தத்தை கெடுக்கிற காரியங்கள் என்ன ஏசப்பா? உமக்கு பிரியமில்லாதது என்னிடத்துல இருக்கக்கூடாதப்பா, எல்லாத்தையும் மாத்திருங்க ஏசப்பா. உமக்கு பிரியமில்லாத நபர்கள் என் கூட இருக்கக்கூடாது. நான் இன்னைக்கு சொல்லட்டா கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம பரிசுத்தத்துக்கு குலைச்சல் ஆக்குகிற எந்த நபராவது நம்மளோட இருந்தால் அந்த நபர்களை நம்மளை விட்டு ஆண்டவர் பிரித்து விடுவார். நாம் மறுபடியும் அவர்களிடத்தில் ஐக்கிய வைக்க நம்ம விரும்பக்கூடாது. அதனால நாட்கள் கவனமா இருங்கள். சில நபர்களை நம்மளை விட்டு தேவன் பிரிக்கும் பொழுது நாம் போய் அவர்களோடு உறவு வைக்காதபடிக்கு, அவர்கள் பிரிந்தவர்கள் அவர்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவர்களுக்காக நான் ஜெபித்து விட்டு நம்மளுடைய பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். சில நபர்களோடு பேசும்பொழுது நம்முடைய பரிசுத்த குலைச்சல் ஆகிறதா, நபர்கள்ட்ட பேசுறதை அவாய்ட் பண்ணுங்க. நம்ம இந்த கடைசி காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால ரொம்ப கவனமாயிருங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்க. 1 பேதுருல சொல்லப்பட்டிருக்கிற 2ஆம் அதிகாரத்துல எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. அது ஆகையால் நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருந்து பேதுரு சொல்லுகிறார். கவனமா இருங்க, எச்சரிப்பா இருங்க. கடைசி நாட்கள் அங்கே சபைகள் சீர்குலைந்து கிடக்குது. பெர்கமு, தியாத்திரா, சர்தை சபை, இப்படி சர்தை சபை, அதுக்கு அடுத்து நம்ம 2வது பார்ட்ல பார்க்கலாம். எபேசு சபை, இது எல்லாமே சீர்கெட்டு போயிருக்கிறது. அவர்கள் நல்ல கிரியைகள், ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாய் ஓடுறது போல ஓடுகிறார்கள். ஆனாலும் செத்த கிரியைகள் அவர்களிடத்தில் காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம இடத்துல அப்படி காணப்படக்கூடாது. நம்ம எப்போ பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். அசுத்தமா இருக்கிறவர்கள் நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் முரட்டாட்டம். நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் நிறைய காரியங்கள் எழுத, அவர்கள் முரட்டாட்டம் உள்ளவர்கள். இல்லை, எவ்வளவு சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். அதனால இந்த நாட்களில் நான் சொல்லுகிற வார்த்தை, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டுவது பிதாவின் சித்தமா இருக்கிறது. அதனால கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபமாயிருக்கிறது. ஆண்டவர் அந்த ஒரு காரியத்தை உணர்த்துகிறார். கர்த்தரை நம்ம வாசப்படல என்று தட்ட விடக்கூடாது. நிறைய சபைகள் இன்றைக்கு வாசப்படி நின்று தட்டக்கூடிய சூழ்நிலை. ஆண்டவர் வெளியில நிற்கிறார். வெளில நின்றுட்டு, எனக்கு இடம் கொடுறா. சபைகள்ல ஓரின சேர்க்கை இதெல்லாம் நடக்கு. சபைகள்ல ஓரின சேர்க்கை நடக்குது. சபைகள்ல அருவருப்பான சீர்கேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவர் உள்ள இருப்பார் நீங்க நினைக்கிறீங்களா? ஒருவேளை நீங்க ட்ரம்ஸ் கொட்டு மியூசிக் வச்சு தும்முன்னு போடும்போ ஒருவேளை ஒரு ஆவில ஒரு கிளர்ச்சி வரலாம். அது பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. அது போட்டு கொட்டை போட்டு டம்முன்னு அடிக்குமோ ஆடவன் ஆடுவோம். பிற மதத்தினரும் கொட்டை போட்டு அடிக்குமோ அங்க இருந்து ஆடதான் செய்யறாங்க. அதேதான் கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ள இந்த நாட்கள் வந்திருக்கிறது. கேட்டா நான் என்ன குத்தவாளின்னு சொல்றாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை கவனமா இருங்க. சபை, ஆவிக்குரிய சபைகள் எங்க இருக்குது, பரிசுத்தத்தை குறித்து எந்த இடத்துல போதிக்கிறாங்களோ தாராளம் அங்க கடந்து செல்லுங்க. உங்களை பக்தி வைத்து உண்டாக்குவார்கள்.
திருவிருந்து, பெண்கள் உபதேசிக்கலாமா, அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி, இந்த மூன்றையும் குறித்து கர்த்தர் வார்த்தை கொடுக்க சொல்லுகிறார். இது நிச்சயமாக உங்களுக்கு இந்த வார்த்தைகள் நான் கொடுப்பேன். கர்த்தருடைய வருகை பிந்துமானால் இந்த வார்த்தைகளை குறித்து நான் தொடர் மெசேஜாக பார்ட் 2 பார்ட் 1 அப்படி தொடர்ந்து கொடுப்பேன். இந்த மெசேஜ்களை கேட்டு நீங்க பயனடைங்க. இந்த மெசேஜை கேட்டு அநேகர் எதிர்க்கிறாங்க. ஆனா நிறைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகள் தொடப்படுது. எங்களுக்கு போன் கால்ஸ் பண்ணி ஜெபம் பண்ண சொல்றாங்க. அருமை பிள்ளைகளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அநேகருக்கு இந்த வார்த்தை யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு சிறிய ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம்ப்பா. நீர் கொடுத்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. இந்த நாட்கள் எச்சரிப்பான செய்தி கொடுத்திருக்கிறீர் ராஜா. இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு உட்கொண்டு அதன்படியாக நாங்கள் நடக்க உதவி செய்யுங்க. வலது காதில கேட்டு இடது காதில் இந்த வார்த்தைகளை விட்டு விடாதபடிக்கு அந்த வார்த்தைகளை எங்கள் இருதயத்துக்குள்ளே நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படியாக எங்கள் செயலில் நடக்கத்தக்கதான கிருபை தாங்க. எல்லா துதியும் கனமும் மகிமை அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவிலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஸ்தோத்திரம்.